அஷ்டாவக்ர கீதை முதல் அத்தியாயம். அடுத்த பாடல். அந்தணர் முதலான வர்ணக் கடமைகள் உனக்கு இல்லை, ஆசிரமமும் இல்லை. புலன்களுக்கு எட்டாது பற்றற்று வடிவற்று அனைத்தின் சாட்சியாயிருக்கும் நீ சுகமாயிரு. அந்தணர் முதலான வர்ணக் கடமைகள் உனக்கு இல்லை, ஆசிரமமும் இல்லை. புலன்களுக்கு எட்டாது பற்றற்று வடிவற்று அனைத்தின் சாட்சியாயிருக்கும் நீ சுகமாயிரு. மனோமயமாம் தர்ம அதர்மங்களும் இன்ப துன்பங்களும் உனக்கு இல்லை. செய்பவனும் அனுபவிப்பவனும் நீ அல்ல, உத்தமனே நீ என்றும் விடுதலை உற்றவனே. மனோமயமாம் தர்ம அதர்மங்களும் இன்ப துன்பங்களும் உனக்கு இல்லை. செய்பவனும் அனுபவிப்பவனும் நீ அல்ல, உத்தமனே நீ என்றும் விடுதலை உற்றவனே. செய்பவன் நான் என்னும் அகங்காரப் பெருநாகத்தால் கடிபட்டனை. செய்பவன் நானல்ல என்னும் நம்பிக்கை அமுதம் அருந்தி இன்புறு. செய்பவன் நான் என்னும் அகங்காரப் பெருங்கருநாகத்தால் கடிபட்டனை. செய்பவன் நானல்ல என்னும் நம்பிக்கை அமுதம் அருந்தி இன்புறு. ஜனக மகாராஜா குருவான அஷ்டாவக்ரரிடம், நான் இப்போது பந்தத்தில் இருக்கிறேன், நான் முக்தியை அடைவது எப்படி? இந்த பிறப்பு இறப்பு சம்சார வாழ்க்கை, அதில் செய்யக்கூடிய செயல்கள், அந்த செயல்கள்னால வரக்கூடிய அனுபவங்கள், கான்சிக்வன்சஸ். ஒரு 10 செயல் செய்தால் அதில் ஒரு 9 செயல் தர்மமாக இருக்கும், ஒரு செயல் தெரிஞ்சோ தெரியாமலோ அதர்மமாக ஆகிவிடும். நல்ல செயல் செய்ததை நினைத்து நாம் சந்தோஷப்படுவோம். அதர்மம் நடந்து விட்டது, நம்ம கையால் ஒரு அதர்மம் நடந்துருச்சு, மிஸ்டேக் ஆயிடுச்சு, தப்பு நடந்துருச்சு அப்படிங்கிறத நினச்சி நாம் குற்ற உணர்வோட துக்கப்படுவோம். செய்த செயலினுடைய பலன்களாக சுகத்தையும் துக்கத்தையும் உடலாலையும் மனதாலையும் அனுபவிக்க வேண்டி வரும். இப்போ செயல் செய்யறது, அப்புறம் அதனால் வரக்கூடிய கான்சிக்வன்சஸ், சுகம் துக்கத்தை அனுபவிக்கிறது. இப்படியே செய்து செய்து அனுபவித்து அனுபவித்து கர்மேந்திரியத்தினால, கை கால் வாயினால செயல்களை செய்து செய்து அழுத்து போயிடுச்சு, முடியலை. ஜென்ம ஜென்மமாக ஏதோ ஒரு உடம்பு எடுத்து அதில் நமக்கு ஏதோ ஒரு கர்மேந்திரியம், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆஃப் ஆக்ஷன், காலை வச்சுக்கிட்டு ஏதோ நமக்கு பிடித்த ஆசைப்பட்ட பொருளை நோக்கி ஓடுவது, பிடிக்காத பொருளிலிருந்து தூரமாக ஓடுறது. இந்த கால்களை வைத்து கொண்டு ஓடி ஓடி எனக்கு அழுத்து போச்சு. இந்த கைகளை வைத்து கொண்டு பிடித்த பொருளை டைட்டாக, ஆசைப்பட்ட பொருளை டைட்டாக ஹோல்டு பண்ணுறது, பிடிச்சிக்கிறது. நமக்கு பிடிக்காத பொருளை தள்ளுவது. இந்த கைகளை வைத்து நான் செய்த செயல்கள் எல்லாம் போதும். இந்த வாயை வைத்து அன்பான வார்த்தைகளை பேசுவது, கோபமான வார்த்தைகளை பேசுவது. இந்த கர்மேந்திரியங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் ஆக்ஷன். அதற்கு பின்னாடி இதையெல்லாம் இயக்கி கொண்டிருக்கக்கூடிய மனம். இந்த வாய் அமைதியாக அன்பான வார்த்தைகளை பேசுமா இல்லை கடுமையான வார்த்தைகளை பேசுமா அப்படின்னு தீர்மானிக்கிறது இந்த மனம். இந்த கால் பிடித்த பொருளை நோக்கி ஓடுமா, பிடிக்காத பொருளிலிருந்து தூரமாக ஓடுமா அப்படின்னு முடிவு பண்ணுறது இந்த மனம். இந்த கையினுடைய ஆக்ஷன்ஸையும் முடிவு பண்ணுறது மனம். இந்த மனதால் இயக்கப்படக்கூடிய இந்த கர்மேந்திரியங்கள் இடைவிடாது பிறந்ததிலிருந்து இருக்கிற வரைக்கும், காலையிலிருந்து மாலை வரைக்கும் இந்த கர்மேந்திரியங்கள் இயங்கிக்கிட்டே இருக்கு. ஏதோ ஒன்று அடையணும், ஏதோ ஒன்றை விடணும், எதை நோக்கியே ஓடணும், எதிலிருந்து தூரமாக ஓடணும்னு சொல்லி கர்மேந்திரியங்கள் இடைவிடாது ஜென்ம ஜென்மமாக இயங்கி கொண்டே இருக்குது. இதனால் கிடைக்கக்கூடிய அனுபவங்கள், அதை நாம் சுகமாகவும் துக்கமாகவும் நம்ம அனுபவிக்க வேண்டியது இருக்குது. இதுக்கு ஒரு முடிவே இல்லாமல் போய்கிட்டு இருக்கு. எத்தனையோ ஜென்மங்கள் பிறந்து, எத்தனையோ உடம்பு எடுத்து, எத்தனையோ செயல்களை செய்து, எத்தனையோ அனுபவங்களை அனுபவித்தாச்சு, போதும். இதுக்கு ஒரு முடிவே இல்லாமல் போயிட்டு இருக்கு. எத்தனை செஞ்சாலும் எத்தனை அனுபவித்தாலும் இந்த மனமானது ஏதோ ஒன்று நிறையாமல் இருக்குது, நிறைவு வராமல் இருக்குது, சாந்தி வராமல் இருக்குது, அமைதி வராமல் இருக்குது. நான் செய்யாத செயல்களே இல்லை,
அனுபவிக்காத அனுபவமே இல்லை. எல்லாத்தையும் செஞ்சு அனுபவிச்சும் எனக்கு இன்னைக்கு நிறைவு வரல. நான் இந்த பந்தத்திலிருந்து, இந்த கர்மம் அனுபவம், செயல் செய்கிறது, அப்புறம் அதனால் வரக்கூடிய கான்சிக்வன்சஸை அனுபவிக்கிறது, இது எனக்கு போதும். பண்ணி அனுபவிச்சு பார்த்தாச்சு, இதுக்கு ஒரு முடிவு இல்லாமல் போகுது, நிறைவு எனக்கு கிடைக்கல. என்ன செஞ்சாலும் எதை அனுபவிச்சாலும் எனக்கு இது வரைக்கும் மன நிறைவு கிடைக்கல. இந்த பந்தத்திலிருந்து, இந்த சம்சார பந்தத்திலிருந்து எனக்கு விடுதலை வேண்டும் அப்படின்னு ஜனக மகாராஜா குருவான அஷ்டாவாக்கரிடம் கேட்கிறார். அதுக்கு அஷ்டாவாக்கரர், அந்தணர் முதலான அவர்களுடைய கடமைகள் உனக்கு கிடையாது, ஆசிரமமும் இல்லை. உடம்பு இருக்குதுன்னா அதுக்கு ஒரு ஜாதி, இந்த குலத்தில் அது பிறந்திருக்கு, சத்திரியனா பிறந்திருக்கு, அந்தணனா பிறந்திருக்கு, ஒரு வியாபாரி குடும்பத்தில் பிறந்திருக்கு, இந்த குடும்பத்தில் பிறந்தா இந்த வேலை செய்யணும், அதெல்லாம் உனக்கு கிடையாது. அது உடம்புக்கு மட்டும்தான். உடல் நீ அல்ல. உடம்பு எந்த குலத்தில் பிறந்திருக்கோ அந்த குலத்துக்கு ஏற்ற ஒரு வேலை செய்யணும், அது உனக்கானதல்ல, அது உடம்புக்கானது. ஆசிரமமும் இல்லை. இந்த வயசில் இந்த வேலையை செய்யணும், பிரம்மச்சரிய ஆசிரமம். அப்புறம் குடும்பத்தில் இருக்கும்போது கிரகஸ்தாசிரமம், அப்புறம் வானப்பிரஸ்த ஆசிரமம், சந்நியாச ஆசிரமம். இந்த வயசில் இது பண்ணணும், அதெல்லாம் உடம்புக்கானது. உடம்புக்கு தான் வயசு, உடம்புக்கு தான் ஜாதி. அந்தணர் முதலான வர்ண கடமைகள் உனக்கு இல்லை, ஆசிரமமும் இல்லை. புலன்களுக்கு எட்டாது பற்றற்று வடிவற்று அனைத்தின் சாட்சியாயிருக்கும் நீ சுகமாயிரு. வர்ண கடமைகள், ஆசிரமம் இதெல்லாமே உடல் சார்ந்தது. நீ புலன்களுக்கு எட்டாது பற்றற்று வடிவற்று அனைத்தின் சாட்சியாயிருக்கும் ஆத்மா பிரம்மம் ஆகிய உனக்கு எந்த கடமைகளும் கிடையாது. மனோமயமாம் தர்ம அதர்மங்களும் இன்ப துன்பங்களும் உனக்கு இல்லை. செய்பவன் அனுபவிப்பவன் நீ அல்ல. உத்தமனே, நீ என்றும் விடுதலை உற்றவனே. ஜனகர் என்ன சொல்றாரு? நான் செய்து அனுபவித்து எனக்கு போர் அடிச்சிருச்சு, என்னால் முடியலை, இது என்னை ஆழமாக பாதிக்குது, செய்யக்கூடிய செயல்கள், அதனால் செஞ்சு நான் டயர்ட் ஆயிட்டேன், அனுபவிச்சு நான் டயர்ட் ஆயிட்டேன். செய்கிற நான், அனுபவிப்பவன் நான் அப்படிங்கிற ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து என்னால் இந்த சம்சாரத்தில் இருக்கக்கூடிய செயல்களும் அனுபவங்களும் என்னால் தாங்க முடியல. இதிலிருந்து எனக்கு விடுதலை வேண்டும். நான் இனிமேல் எதுவும் செய்ய மாட்டேன், எனக்கு அனுபவம் போதும், எந்த அனுபவமும் வேண்டாம், நான் எதையும் செய்யலை. செயலில் இருந்தும் அனுபவத்திலிருந்தும் எனக்கு விடுதலை வேண்டும் அப்படின்னு ஜனகரினுடைய ஸ்டாண்ட் பாயிண்ட். இப்போ அவர் தன்னை ஒரு செய்பவனாகவும் அனுபவிப்பவனாகவும் அந்த ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து கேள்வி கேட்குறார். ஆனால் அஷ்டாவாக்கரர் குருவானவர் என்ன சொல்கிறாரு? செய்பவன் நீ அல்ல, அனுபவிப்பவன் நீ அல்ல, இதை நீ தெளிவாக பார். செய்கிறவன் யார்? இந்த வாழ்க்கையில் எல்லா செயல்களும் செய்யக்கூடியவன் யார்னா உடம்பு, மனசு. அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் ஆக்ஷன், சாஃப்ட்வேரு, ஹார்ட்வேர். ஆனால் அதற்கு சாட்சியாக ஆதாரமாக இருக்கக்கூடிய பிரம்மமாகிய நீ எதையும் செய்யாமல் சாட்சியாக, வெறும் சாட்சியாக, பார்ப்பானாக, ஒரு ஞான கண்ணாக இருந்து பார்த்து கொண்டிருக்கிறாய். நீ எதுவுமே செய்யலை. அதை நீ தெளிவாக பார்க்கணும். நீ ஏற்கனவே எதுவுமே செய்யாமதான் இருக்கிற அப்படின்னு குருவானவர் தெளிவுபடுத்துகிறார். ஜனகர் என்ன சொல்கிறாரு? நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன், என்னால் முடியலை, தாங்க முடியலை, சம்சார அனுபவங்களை தாங்க முடியலை. குருவானவர் என்ன சொல்கிறார்? நீ எதுவுமே செய்யாமல் தான் இருக்கிற, எதையும் அனுபவிக்காமல் இருப்பவன். செய்பவன் அனுபவிப்பவன் எல்லாமே உடல், மனம். தர்மம், அதர்மம், சுகம், துக்கம் எல்லாமே மனோமயமானது, அது உன்னை சார்ந்தது கிடையாது. பிரம்மமாகிய நீ, ஆத்மாவாகிய நீ இதுவரைக்கும் எந்த தர்மங்களையும் பண்ணலை, எந்த அதர்மங்களையும் பண்ணலை. ஆத்மாவாகிய நீ இதுவரைக்கும் எந்த துன்பத்தையும் அனுபவிக்கவில்லை, இன்பத்தையும் அனுபவிக்கவில்லை. செய்பவன் நீ அல்ல, அனுபவிப்பவன் நீ அல்ல. நீ என்னைக்குமே பற்றற்று வடிவற்று ஆக்ஷன்லெஸ், மோஷன்லெஸ்ஸாக, சாந்தமாக,
அனுபவம் இல்லாத ஒரு சாந்த நிலையில நீ என்றென்றும் அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறாய். ஏற்கனவே நீ பற்றற்று, செயலற்று, அனுபவங்களற்று, நிம்மதியாக, அமைதியாகத்தான் நான் இருக்கிற. உன்னுடைய எசென்சியல் நேச்சர், உண்மையான நேச்சர் அது அப்படித்தான் இருக்குது. இதை நீ தெளிவாக பார்க்க வேண்டும். செய்பவன் நான் என்னும் அகங்கார பெருங்கருணாகத்தால் கடிபட்டனை. செய்பவன் நானல்ல என்னும் நம்பிக்கை அமுதம் அருந்தி இன்புற்றிரு. செய்யறவன் நான். ஆத்மாவாகிய நான் எதையுமே செய்யாமதான் இருக்கிறேன். ஆனால் உடம்பு மனசு எதையோ பண்ணிக்கிட்டு இருக்கு. அது கூட அடையாளப்படுத்திக்கிட்டு செய்பவன் நானுன்னு தப்பா அடையாளப்படுத்தினதுனால அகங்கார பெரும் கருணாகத்தால் கடிபட்டனை. இதுதான் மிஸ்டேக். எந்த இடத்துல பிரச்சனை இருக்கு அப்படின்னா அடையாளம், தவறான அடையாளம். உடம்பு மனசு அகங்காரம்தான் இந்த சம்சாரத்தில் செயல் செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் பிரம்மமாகிய நான் அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கிறேன். ஆனால் தவறாக என்னை மறந்து, பிரம்மமாகிய என்னை மறந்து, இந்த உடல் மனம் அகங்காரம் மட்டுமே நானுன்னு தவறாக அடையாளப்படுத்துறது தான் இங்கே குற்றம். உண்மையில் நான் பந்தப்படவே இல்லை. உண்மையில் நான் எந்த செயலுமே செய்யலை. உண்மையில் எனக்கு எந்த அனுபவங்களும் கிடையாது. செய்பவன் நானல்ல என்னும் நம்பிக்கை அமுதம் அருந்தி இன்புற்று இரு. தூய ஞானம் ஒன்றே நான் என்கிற நிச்சய நெருப்பினால் அஞ்ஞான பெருவனத்தை எரித்து துயரற்று சுகமாயிரு. இப்போ சரியான அடையாளத்துக்கு வரணும். தூய ஞானம், ஆத்மா, பிரம்மம், இந்த ஞான பிரகாசமே நான். இப்போ ஜனக மகாராஜா நான் அப்படின்ட்டு உடல் மனம் அகங்காரத்தை நான் என்று கருதி கொண்டு செய்பவன் அனுபவிப்பவன் நான் அப்படிங்கிற ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து நீங்கள் கேள்வி கேட்குறீங்க. குருவானவர் என்ன சொல்கிறாரு? தூய ஞானம் ஒன்றே நான் என்ற நிச்சய நெருப்பினால், இந்த நிச்சயத்தை நான் உனக்கு உபதேசம் செய்கிறேன். நீ ஆத்மா, பிரம்மம், தூய ஞானம், அதை நம்பி அதில் ஒரு ஃபெய்த்து வச்சு அந்த நிச்சய நெருப்பினால் எந்த அளவுக்கு உங்களுக்கு அதில் நிச்சயம் வருகிறதோ, எந்த அளவுக்கு நிதித்தியாசனம் செய்து ஆத்மா நான்கிற இந்த ஸ்டாண்ட் பாயிண்ட்டுக்கு நீங்கள் மாறி நிலை பெற்று நிற்கிறீங்களோ, அந்த நிச்சய நெருப்பினால் அஞ்ஞான பெருவனத்தை எரித்து துயரற்று சுகமாயிரு. அப்படி நிதித்தியாசனம் செய்து தூய ஞானம் ஞான் இருக்கும் பொழுது இந்த அஞ்ஞான பெருவனம் எரிந்து சாம்பலாகிவிடும். துயரமெல்லாம் மறைந்துவிடும். சுகமாக நீங்கள் இருக்கலாம். குருவானவர் செயல் செய்யறது அனுபவம் எல்லாமே ஆத்மாவாகிய நமக்கு கிடையாது. இதெல்லாம் உடல் மனம் அகங்காரத்திற்கு மட்டுமே அப்படின்னு தெளிவுபடுத்துகிறார். இதை நாம் சரியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நாம் ஒரு எடுத்துக்காட்டை பார்க்கணும். 16 வயதினிலே அப்படிங்கிற படத்தில் கமலஹாசன், ரஜினிகாந்த், ஸ்ரீதேவி அவங்களாம் நடிச்சிருந்தாங்க. கமலஹாசன் சப்பானிங்கிற கேரக்டரும் ஹீரோ கேரக்டர், ரஜினிகாந்த் பரட்டை அப்படிங்கிற ஒரு வில்லன் கேரக்டர், ஸ்ரீதேவி மயிலு அப்படிங்கிற ஒரு ஹீரோயின் கேரக்டர். இப்போ அந்த ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு வருஷம் 1.5 வருஷமாக ரொம்ப நாள் ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ திடீர்னு 1 வருஷத்துக்கு அப்புறம் கமலஹாசன் அவர்கள் இந்த படத்தினுடைய டைரக்டர் வீட்டுக்கு போய் தூங்கிக்கிட்டு இருந்த டைரக்டரை எழுப்பி புலம்ப ஆரம்பிக்கிறார். ஐயா, இந்த பரட்டையை நான் கல்லை தூக்கி போட்டு கொன்னுட்டேன் நேற்று. இந்த குற்ற உணர்வு, பயம் என்னை ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்களோ, தப்பு பண்ணிட்டனே. ஒரு கோபத்தில் மயில் மேலே இருந்த ஆசையில் மயிலை கல்யாணம் பண்ண விடாமல் மயிலை தொந்தரவு செஞ்ச இந்த பரட்டையை கோபத்தில் கல்லை தூக்கி போட்டு கொன்னுட்டேன். இந்த குற்ற உணர்வு என்னை உறுத்திக்கிட்டே இருக்குது. நான் தூங்கி 4 நாள் ஆச்சு. 4 நாளைக்கு முன்னாடி தான் அவரை கல்லை தூக்கி போட்டு கொன்னேன். தயவு செய்து எனக்கு இதிலிருந்து ஏதாவது சொல்யூஷன் கொடுங்க. இந்த குற்ற உணர்வை என்னால் தாங்க முடியல. எனக்கு இதிலிருந்து விடுதலை வேணும். நான் செய்த செயல் என்னை வாட்டி வதைக்கிறது. திரும்ப திரும்ப அதுவே என் நினைவுக்கு, நான் செஞ்ச கொலை திரும்ப திரும்ப என் நினைவுக்கு வருது. இதிலிருந்து என்னால் வெளிப்படவே முடியல. எனக்கு நிம்மதியே இல்லை. செய்த செயல்களின் தாக்கம் என்னை தூங்க விடாமல் பண்ணுது. என் நிம்மதியை இல்லாமல் பண்ணிருச்சு அப்படின்னு டைரக்டர்கிட்ட ஒரு 1/2 மணி நேரம் புலம்ப ஆரம்பிக்கிறார். இந்த அனுபவங்கள் எல்லாம் எனக்கு போதும். அதுக்கு டைரக்டர் இதை கேட்டுட்டு 1/2 மணி நேரம் கமலஹாசன் புலம்புறதை கேட்டுட்டு டைரக்டர் கன்ஃபியூஸ் ஆயிட்டார். அவர் திரும்ப கேட்குறாரு,
ஏன் நேற்று வரைக்கும் நல்லா தானே இருந்தீங்க, என்னையா ஆச்சு உங்களுக்கு? செய்த செயல் எல்லாமே சப்பானி தான் அந்த ஸ்டோரியில் பொய்யாக அந்த கேரக்டர் தான் பண்ணுச்சு. சப்பானிங்கிற கேரக்டர் தான் பரட்டைங்கிற கேரக்டர். ரெண்டுமே இல்லாத ஒன்று. செய்ததெல்லாம் அது நான் தான் அந்த மாதிரி ஸ்டோரி லைன் எழுதினேன், ஸ்கிரிப்ட் எழுதினேன். அது உண்மையில் இல்லாதது. செய்தவன் சப்பானி, நீங்கள் கமலஹாசன் உண்மையானவர். உண்மையில் நீங்கள் எதுவுமே செய்யலைங்கய்யா, சப்பானி தான் அந்த மாதிரி செஞ்சான். அதை செய்ய வச்சவன் நான் தான் அந்த ஸ்கிரிப்ட் எழுதினேன். உண்மையில் நீங்கள் எதுவுமே செய்யலை, சப்பானிங்கிற கேரக்டர் தான் செஞ்சுது. அந்த கேரக்டரை நீங்கள் 1.5 வருஷமாக ஏற்று நடிச்சுக்கிட்டு இருந்தீங்க. இப்போ நீங்கள் அந்த கேரக்டராகவே மாறிட்டீங்களே. உங்களையே நீங்கள் மறந்து அந்த கேரக்டர் செஞ்சதெல்லாம் நீங்கள் செஞ்ச மாதிரி இப்போ ஏன் நீங்கள் தூங்காமல் நடுராத்திரியில் வந்து என்னை எழுப்பிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு டைரக்டர் கேட்பார். நீங்கள் எதுவுமே பண்ணது எல்லாமே சப்பானி தான். நீங்கள் எதுவுமே குற்ற உணர்வெல்லாம் உங்களுக்கு இருக்க தேவையில்லை. செய்தவன் நீங்கள் கிடையாது, அது கேரக்டர் அப்படின்னு நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்குங்க அப்படின்னு தான் டைரக்டர் அட்வைஸ் பண்ண முடியும். கமலஹாசன் குழம்பி போயிட்டார். தன்னையே மறந்து 1.5 வருஷமாக நடித்து அந்த கேரக்டராகவே மாறி கேரக்டர் செஞ்சதெல்லாம் நானே செஞ்ச மாதிரி நினச்சிக்கிட்டு பாவனை பண்ணிக்கிட்டு இப்போ நிம்மதி கெட்டு கிடக்கிறார். அந்த மாதிரி தான் ஜனக மகாராஜா ஆத்மாவாகிய பிரம்மமாகிய அவர். இந்த உடல் மனம் அகங்காரம் ராஜாங்கிற ஒரு கேரக்டர் அது பண்ணுறதெல்லாம் நானே பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு பாவனை பண்ணிக்கிட்டு குருவிடம் வந்து கேட்குறார். ஐயா, நான் நிறைய தர்மம் அதர்மங்களை பண்ணிட்டேன், அனுபவிச்சிட்டேன், இதிலிருந்து எனக்கு முக்தி வேண்டும். அதுக்கு குருவானவர் என்ன சொல்லுவார்? இந்த டைரக்டர் என்ன சொன்னாரோ அதை தான் குருவானவர் சொல்லுவார். ஐயா, நீங்கள் எப்பவுமே நீங்கள் எதுவுமே செய்யலை, செஞ்சதெல்லாம் இந்த கேரக்டர் தான். அதுக்கு ஸ்கிரிப்டு ஆட்டோமேட்டிக்காக இந்த பிரபஞ்ச சக்தி எழுதி வச்ச ஸ்கிரிப்ட் படி எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. உண்மையாக ஆத்மாவாகிய பிரம்மமாகிய நீங்கள் எதுவுமே பண்ணலை. உங்களுக்கு முக்தி எல்லாம் தேவையே கிடையாது. ஏற்கனவே நீங்கள் பந்தப்படாமல் தான் இருக்கிறீங்க. சப்பானிக்கு தான் எல்லா பிரச்சனையும் தவிர கமலஹாசனுக்கு கிடையாது. கமலஹாசன் அப்படிங்கிற ஆக்டர் அந்த ஸ்டோரி லைனால் பாதிக்கப்படாமல் தான் இருக்கிறாரு, பற்றற்று தான் இருக்கிறார். அப்போ செய்பவன் நான் அல்ல, செய்தது சப்பானி தான். பரட்டையே கொலை செய்தது சப்பானி, கமலஹாசன் கிடையாது. அந்த மாதிரி அனுபவிப்பவனும் நான் அல்ல. அதே கமலஹாசன் ஐயா 2 நாளைக்கு முன்னாடி இந்த பரட்டைங்கிறவன் என்னை ஓங்கி அரைஞ்சிட்டான், இங்கே பாருங்க எனக்கு ரொம்ப வலிக்குது, அவமானமாக போயிடுச்சு, எல்லாத்துக்கு முன்னாடியும் இந்த பரட்டை என்னை ஓங்கி அரைஞ்சிட்டான், அவமானமாக இருக்குது, இந்த அவமானம் என்னால் தாங்க முடியல, இந்த அனுபவத்தை என்னால் தாங்க முடியல அப்படின்னு புலம்புனா டைரக்டர் கேட்பார். ஐயா, நீங்கள் கமலஹாசன், உங்களை யாருமே அறையலை, சப்பானிங்கிற கேரக்டர் தான் அறை வாங்கினா, அதுக்கு நான் தான் ஸ்கிரிப்ட் எழுதினேன். உண்மையில் அந்த காயத்தை காட்டுங்க பார்க்கலாம். நீங்கள் தான் சொல்கிறீங்க நைட்டு 1 மணிக்கு வந்து என்னை எழுப்பி இந்த மாதிரி அனுபவத்தை என்னால் தாங்க முடியாது, இருந்து எனக்கு முக்தி வேணும்னு கேட்குறீங்க. நீங்கள் என்னத்தை அனுபவிச்சிங்க? யார் உங்களை அரைஞ்சா? சப்பானிங்கிற கேரக்டரை தான் பரட்டைங்கிற கேரக்டர் அரைஞ்சான். சப்போஸ் உங்களை தான் அரைஞ்சேன், கமலஹாசனுடைய உங்களை யாராவது அரைஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் அந்த காயத்தை காட்டுங்க பார்க்கலாம் அப்படின்னா காயம் இருக்காது. ஏன்னா காயம் எங்கே இருக்கும்? காஸ்டியூம் ஷூட்டிங்கில் அந்த காஸ்டியூமுக்கு தான் அந்த அரைஞ்ச மாதிரியான காயம், குத்துன மாதிரி என்ற ரத்தம் எல்லாம் வெறும் வேஷம். அது காஸ்டியூமுக்கு தான் தவிர உண்மையான கமலஹாசனை யாரும் அறையலை, யாரும் குத்தலை. கமலஹாசன் எதையுமே அனுபவிக்கலை. அந்த மாதிரி தினசரி நம்ம செய்யக்கூடிய செயல்கள், அனுபவிக்கக்கூடிய அனுபவங்கள் எல்லாமே ஆழ்நிலை தூக்கத்தில் நாம் பிரம்மமாக ஆத்மாவாக இருக்கும்போது அதனுடைய மார்க்கு எங்கே? நைட்டு 1 மணிக்கு டைரக்டர் வீட்டுக்கு போய் கமலஹாசன் கம்ப்ளைண்ட் பண்ணுறார், இந்த மாதிரி பரட்டை இன்னைக்கு காலையில் என்னை ஓங்கி அரைஞ்சிட்டாங்க அப்படின்னு. டைரக்டர் கேட்குறார், அதுக்கு என்னங்க ப்ரூஃபு? பரட்டை சப்பானியை தான் அரைஞ்சான், கமலஹாசனோட உங்களை யாருமே அறையலை. அப்படி அரைஞ்சான்னு நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா காட்டுங்க, எங்கே காயத்தை காட்டுங்க. பரட்டை குத்துனாங்கிறீங்க, எங்கே உங்கள் வயிற்றில் காயத்தை காட்டுங்கன்னா காயத்தை காட்ட முடியல. ஏன்னா குத்துனது சப்பானியத்தானோ தவிர கமலஹாசனை இல்லை. நைட்டு ஆழ்நிலை தூக்கத்தில் நாம் ஆத்மா பிரம்மமாக இருக்கும்போது இன்னைக்கு காலையில் நமக்கு ஏதோ ஒன்று நடந்தது, சுகமோ துக்கமோ, அதனுடைய மார்க்கு
ஆழ்நிலை தூக்கத்தில் இருக்குமா? இன்னைக்கு தான் கல்யாணம் ஆனாலும் ஆழ்நிலை தூக்கத்தில் நான் தூங்கும்போது வெறும் ஆத்மா பிரம்மமாக இருக்கும்போது அதனுடைய மார்க் எங்கே? ஒன்றும் கிடையாது, எதுவுமே தெரியலை. எவ்வளவோ துக்கம் நடந்தாலும், துக்கமான அனுபவங்கள், அவமானம் நடந்தாலும் ஆழ்நிலை தூக்கத்தில் அதை நான் காட்ட முடியுமா? அதனுடைய மார்க் இருக்குமான்னா இல்லை. இப்போ இதிலிருந்து என்ன ப்ரூவ் ஆகுது? ஆத்மாவாகிய பிரம்மமாகிய என்னை எந்த அனுபவங்களும் டச் பண்ணவே இல்லை அப்படிங்கிறது தினசரி நாம் அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறோம். ஆழ்நிலை தூக்கத்தில் எந்த ஒரு மார்க்குமே இல்லை. கமலஹாசன் மேலே எந்த ஒரு மார்க்குமே இல்லை. அப்போ என்ன ப்ரூஃப்? கமலஹாசன் அந்த கதைக்களத்தினால அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறார். செய்த செயல்களும் அனுபவித்த அனுபவங்களும் ஆத்மாவில் பிரம்மத்தில் எந்த மார்க்குமே போடலை. அப்படின்னா ஆத்மா ஏற்கனவே பற்றற்று இருக்குது. அது செய்பவனும் அல்ல, அனுபவிப்பவனும் அல்ல அப்படிங்கிறது தினசரி நம்மளுடைய அனுபவத்தில் இருக்கு. இப்போ இதை குருவானவர் தெளிவுபடுத்துகிறார். நீங்கள் ஏற்கனவே பற்றற்று செயலற்றவனாக, அனுபவமற்றவனாக, சாந்தியுடன் பூரணமாக இருக்கக்கூடிய ஆத்மா நீ அப்படிங்கிறத தெளிவாக பார்த்தீங்க அப்படின்னா போதும். இப்போ தேட்டரில் போய் சினிமா பார்க்குறவங்க 200-300 ரூபா கொடுத்து டிக்கெட்டை வாங்கிட்டு சினிமா பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு 15-20 நிமிஷத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஆண்கள் எல்லாம் ஹீரோ கூட அடையாளப்படுத்துவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கேரக்டராகவே அடையாளப்படுத்திக்குவாங்க, மாறிக்குவாங்க. தன்னுடைய தலைவரை பார்த்து அந்த கேரக்டரோட அடையாளப்படுத்துவாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 15-20 நிமிஷம் இன்ட்ரோடக்ஷன் சீன்லாம் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்குறவங்க தன்னையே மறந்து, தேட்டரில் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனு மட்டும் தெரியும், தன்னையே மறந்து அந்த கேரக்டர் கூட அடையாளப்படுத்தும் போது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கதை தன்னை பாதிக்க ஆரம்பிக்கும். அந்த ஹீரோவுக்கு கதையில், ஸ்க்ரீனில் ஹீரோவுக்கு நடக்கிறது எல்லாமே நமக்கே நடக்கிறது மாதிரி நமக்கு ஃபீலிங் இருக்கும். ஒரு த்ரில்லிங்கான சேசிங் சீன் வரும்போது சேரனுடைய டிப்பில் உட்காந்துக்குவாங்க. அந்த ஹீரோவுக்கு ஏதாவது கெடுதல் நடந்ததுன்னா, அடி வாங்கினார்னா, தோற்று போயிட்டாருன்னா, அவமானப்பட்டார்னா இவங்க கண்ணில், பார்க்குறவங்க கண்ணில் தண்ணி வரும். ஹீரோ ஜெயிச்சிட்டாரு, மேலே வந்துட்டாரு அப்படின்னா இவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும். அந்த கதையில் ஸ்க்ரீனில் ஹீரோவுக்கு நடக்கிறதெல்லாம், ஹீரோ செய்கிறதெல்லாம் இவங்களே செய்கிற மாதிரி டிப் ஆஃப் த சேருக்கு வந்துடுவாங்க. ஹீரோ அனுபவிக்கிறதெல்லாம் இவரே அனுபவிக்கிறது மாதிரி கண்ணில் தண்ணியும் வாயில் சிரிப்பும் முகமலர்ச்சியும் வர ஆரம்பிக்கும். செய்கிறவன் நானாகவும் அனுபவிப்பவன் நானாகவுமே இந்த பார்க்குறவன் மாறிடுறான். எப்படி மாறினா? தன்னை மறந்து. அதனால தான் தேட்டரில் லைட் ஆஃப் பண்ணிடணும். அப்போ தான் நம்மளை மறக்க முடியும். நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்மளை பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா நம்மளை மறக்க முடியாது. அதனால் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனை மட்டும் ஆன் பண்ணி வச்சிடணும். அந்த மாதிரி இந்த அஞ்ஞான இருளில் நம்மளை நாமளே மறந்து, நான் ஆத்மா பிரம்மம் அப்படிங்கிற இந்த பிரகாசத்தை ஆஃப் பண்ணிட்டு, இந்த மாயை ஆனால் இந்த உடல், மனம், அகங்காரத்தை மட்டும் லைட்டை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி ஃபஸ்ட்டு 20 நிமிஷத்தில் நம்மளையே மறந்து அந்த கேரக்டர் கூட அடையாளப்படுத்துகிறோமோ, அப்படி பல ஜென்மங்களாக நம்மளையே மறந்து இந்த உடல், மனம், அகங்காரம், ஜீவாத்மா நானுன்னு அடையாளப்படுத்தினதுனால ஸ்க்ரீனில் ஸ்கிரிப்ட் படி இந்த ஹீரோ எதையோ பண்ணுறாரு, எதையோ அனுபவிக்கிறார். அதெல்லாம் எனக்கே அனுபவம் மாதிரி நான் அனுபவிச்சிட்ருக்கேன். அப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தேட்டரில் கத்த ஆரம்பிக்கிறேன். ஐயோ, எனக்கு இந்த கதை ரொம்ப பாதிக்குதுங்க, ரொம்ப பயமாக இருக்குது, ரொம்ப கவலையாக இருக்குது, எனக்கு இதிலிருந்து முக்தி வேணும், என்னை தேட்டர்லேருந்து வெளியே அனுப்புங்க அப்படின்னு கத்துனா நாம் என்ன சொல்கிறது? இது எதுவுமே உங்களுக்கு நடக்கலைங்க, இதெல்லாமே ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய கேரக்டருக்கு தான் நடக்குது. நீங்கள் வெறும் பாப்கார்ன் சாப்பிட்டுட்டு சும்மா இருந்தீங்கன்னா, அந்த கதை கூட அடையாளப்படுத்தாமல், அந்த கேரக்டரை கூட அடையாளப்படுத்தாமல் சும்மா பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெறும் பார்ப்பானாக இருக்கிறீங்க. சேரில் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு எதுவுமே நடக்கலை. நடக்கிறதெல்லாம் அந்த கேரக்டருக்கு தான். ஆனால் உங்களுக்கே நடக்கிற மாதிரி நீங்கள் ஏன் பயப்படுறீங்க, நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்கன்னா அது கூட அடையாளப்படுத்தினதுனால. அப்போ சரியான அடையாளம், நான் யார் அப்படின்னு திரும்பவும் சரியான அடையாளத்திற்கு வந்து விட்டால், நான் ஏற்கனவே பாதிக்கப்படாமல் தான் இருக்கிறேன், நான் எதுவுமே பண்ணலை அப்படிங்கிற தெளிவு பிறக்கும். சரியான அடையாளம். இப்போ அஷ்டாவாக்கரர் குருவானவர், நீ உனக்கு எந்த ஆசிரமமும் கிடையாது, எந்த வர்ணமும் கிடையாது, செய்பவன் நீ அல்ல, அனுபவிப்பவன் நீ அல்ல, தூய ஞான ஸ்வரூபமே நீ. இதை நீ சரியாக பார்த்துட்டனா இப்போவே
நீ முக்தி நிலையில தான் இருக்கிற, எப்பவுமே பந்தப்படாமல் தான் இருக்கிற அப்படிங்கிற தெளிவாக தெரியும். இப்போ சிஷ்யனானவர் அவருக்கு ஒரு வியாதி இருக்குது, பந்தம் இருக்குன்னு சொல்கிறார். குருவானவர் உனக்கு வியாதியே இல்லை, பந்தமே கிடையாது அப்படின்னு சொல்கிறார். ஒரு பேஷண்ட்டுக்கு சப்போஸ் உண்மையாலுமே அவருக்கு எந்த வியாதியுமே இல்லை, அவராக ஒரு கற்பனை பண்ணிக்கிறார் வியாதி இருக்கிற மாதிரி. லைட்டாக ஏதோ நெஞ்சில் எரிச்சலாக இருக்குது, ஆனால் அவரே ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டார் எனக்கு ஏதோ ஹார்ட்டில் பிரச்சனை இருக்குது. உண்மையாலுமே அவருக்கு ஹார்ட்டில் பிரச்சனை இல்லை, ஆனால் அவருக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. உடனே ஒரு டாக்டர்கிட்ட போகிறார் அப்படின்னா அந்த டாக்டர் உண்மையான டாக்டராக இருந்தால் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எதுவுமே வியாதியே இல்லை, உங்களுக்கு எந்த மருந்துமே தேவையில்லைன்னு சொல்லி அனுப்புகிறவர் உண்மையான டாக்டர். பேஷண்ட்டினுடைய அறியாமையை பயன்படுத்தி லாபம் சம்பாதிக்கிறவர் அவர் ஒரு போலி டாக்டர். அவர் அதர்மமாக ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ஒரு டாக்டர். உண்மையாலுமே அவருக்கு வியாதி இல்லை, அவராக ஒரு பாவனை பண்ணிக்கிட்டு இருக்கார். அந்த பாவனையை மட்டும் தெளிவுபடுத்தி பாருங்கள், இது எல்லாமே பண்ணியாச்சு, செக் பண்ணி பார்த்துட்டேன், உங்களுக்கு எதுவுமே இல்லை, உங்களுக்கு எந்த மருத்துவமும் தேவையில்லைன்னு சொல்லி அனுப்புகிறவர் தர்மமான உண்மையான டாக்டர். ஆனால் பேஷண்ட்டினுடைய அறியாமையை பயன்படுத்திக்கிட்டு, உண்மையாலுமே டாக்டருக்கு தெரியும் அவருக்கு ஒன்றுமே இல்லை, ஆனாலும் அந்த பேஷண்ட்டு பாவனை பண்ணிக்கிட்டு இருக்கார். இப்போ டாக்டரு சரி வாங்க உங்களுக்கு நாம் சர்ஜரி பண்ணலாம், உண்மையாலுமே உங்களுக்கு வியாதி இருக்குது, நான் ஒரு மருந்து தர்றேன், மருத்துவம் பண்ணுறேன், சர்ஜரி பண்ணுறேன்னு பண்ணிவிட்டு காசு அவர்கிட்டருந்து பறிக்கிறவர், லாபம் சம்பாதிக்கிறவர் ஒரு போலி டாக்டர். அந்த மாதிரி சிஷ்யனானவர் எனக்கு ஏதோ பந்தம் இருக்குது அப்படின்னு பாவனை தான் பண்ணிக்கிட்டு இருக்கார். உண்மையில் அவருக்கு பந்தமே இல்லை, ஆத்மாவாகி அவருக்கு பந்தமே இல்லை. தேட்டரில் பார்க்கக்கூடிய பார்ப்பான் உண்மையில் எதனாலையும் அந்த கதையினால் அஃபெக்ட் பண்ணாமல் தான் இருக்கார். அப்போ பந்தம் அப்படிங்கிறது வெறும் பாவனை. இப்போ உண்மையான குருவானவர் நீ வெறும் பாவனை தான் பண்ணிக்கிட்டு இருக்க, உண்மையில் நீ முக்தி நிலையில தான் இருக்கிறாய், பற்றற்று தான் இருக்கிறாய் என்று தெளிவாக பார் அப்படின்னு சொல்கிறவர் உண்மையான குரு. இல்லை அந்த சிஷ்யன் செய்த பாவனையை ஏற்றுக்கிட்டு ஆமாம் நீ பந்தத்தில் தான் இருக்கிற, நான் உனக்கு முக்தி அடைகிறது எப்படின்னு நான் சொல்லி கொடுக்குறேன், நான் சொல்கிறத ஒரு 4 வருஷம் 10 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணு, இவ்வளவு லட்சம் எனக்கு ஃபீஸு கொடுன்னு சொல்கிறது போலியான ஒரு குரு. தெளிவுபடுத்தாமல், பாவனையை தெளிவுபடுத்தாமல், தவறான கற்பனையை தெளிவுபடுத்தாமல், ஸ்டாண்ட் பாயிண்ட்டை தெளிவுபடுத்தாமல் சிஷ்யனுடைய அறியாமையை பயன்படுத்தி லாபம் சம்பாதிக்கிறது. நம்மளுடைய அறியாமை தான் நாம் ஆனந்த ஸ்வரூபமாக பூரணமாக நம்மளுடைய உண்மையான நிலை இருக்குது, எதனாலையும் பாதிக்கப்படாமல் பிறப்பு இறப்பு இல்லாமல் என்றென்றும் நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஆத்மா, பேரானந்தத்தில் இருக்கக்கூடிய ஆத்மா, நம்மளுடைய ஸ்வரூபமே ஆனந்தம், ஆனந்தத்துக்கு வேறு எந்த பொருளுமே தேவையில்லை அப்படின்னு இருக்கும் பொழுது இது தெரியாமல் சந்தோஷம் வெளியில் இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இந்த அறியாமையினால் மாயை நம்மளை பயன்படுத்திக்குது. ஆமாம் உனக்கு சந்தோஷம் இல்லை, குறை இல்லை, வா நான் சந்தோஷத்தை கொடுக்குறேன், நீ இதை பண்ணு, நீ அதை வாங்கு, நீ அதை அடை, இதுவாக ஆகுன மாயை நம்மக்கிட்ட லாபம் சம்பாதிக்குது. விற்று ஏன் விற்கிது? நம்மளுடைய அறியாமை. நமக்கு தெரியல என்னுடைய ஸ்வரூபமே ஆனந்தம், எனக்கு ஆனந்தம் வெளியிலிருந்து தேவையில்லை, என்னுடைய ஸ்வரூபமே ஆனந்தம் தெரியாததுனால மாயை நம்மக்கிட்ட வியாபாரம் பண்ணுது. அதே மாதிரி ஆன்மீக வியாபாரம், நான் ஏற்கனவே முக்தி நிலையில் தான் இருக்கிறேன், என்னை எதுவுமே பாதிக்கலை, நான் பூரணன், எனக்கு பந்தமே கிடையாது அப்படின்னு தெரியாததுனால ஆன்மீக வியாபாரம், ஆமாம் நீங்கள் பந்தத்தில் இருக்கீங்க, வாங்க நான் உனக்கு முக்தியை கொடுக்குறேங்கன்னு ஆன்மீக வியாபாரம் நம்மளுடைய அறியாமையினால் நடக்குது. லௌகீக வியாபாரமும் நம்மளுடைய அறியாமையினால் நடக்குது. ஆனால் உண்மையான குருவானவர் அஷ்டவாக்கரர் என்ன சொல்கிறார்? உனக்கு பந்தம் கிடையாது, நீ ஏற்கனவே முக்தி நிலையில் தான் இருக்கிற, தூய ஞானமே நீ, இதனை சரியாக தெரிந்து கொண்டால் போதுமானது அப்படின்னு விளக்கி அருளுகிறார். மேலும் பாடல்களை நாம் அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி.